Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் நடக்குது. இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது? எவ்வளவு நேரம் இந்த சந்திர கிரகணம் நடக்குது? அது எங்க தெரியுமா? இந்த டைம்ல பிரெக்னன்ட்டா இருக்கவங்க எப்படி இருக்கணும்? இதெல்லாத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சந்திர கிரகணம் அப்படின்றது என்னன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும்ல சூரியனை பூமி சுத்தி வருது, பூமியை நிலா சுத்தி வருது. இந்த மாதிரி சுத்தும்போது வருஷத்துல சில நாட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 3 ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா பாத்தீங்கன்னா வரிசையா இருக்க மாதிரி கனெக்ட் ஆகும். அதை தான் கிரகணங்கள்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னா சந்திரனை வந்து சூரியன் கிட்ட இருந்து பூமி மறைச்சிரும். ஸோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்து மறைக்கும். அதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கவோ உணரவோ முடியாது, இங்கே தெரியாது நமக்கு. இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் 9:29க்கு வந்து ஆரம்பித்து அதே நாள் மத்தியானம் 3:29க்கு முடியுது. ஸோ 9:29 to 3:29 கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 9:30லேருந்து 3:30 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இதை வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது, இது பகலில் நடக்கிறதுனால. கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க இல்லைன்னா டிவியில் ஏதாவது ஒரு நியூஸில் கொஞ்சம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், எங்கள் வீட்டில் அந்த டைமில் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் ரொம்ப பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரிலாம் இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். நீங்கள் ரொம்ப வந்து பயப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இந்த கிரகண நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வரும். அப்படின்றதுனால இந்த டைமில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதுக்காக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பொய் அப்படின்னும் கிடையாது. நிறையா நாடுகளில் சொல்லப்படுறது, நம்ம ஊர்லேயும் நம்ம நாடுலேயும் ரொம்ப வருஷமாக இதை சொல்கிறதுனால அதை நம்ம வேல்யூ பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த கிரகண நேரத்தில் அதாவது 9:30லேருந்து இந்த 3:30 மணி வரைக்கும் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை மட்டும் எடுங்க. நான்வெஜ்ஜு, முட்டை, டீப் ஃப்ரை பண்ணது, ஆயில் எண்ணெயில் பொரிச்சது, அவுட் சைடு ஃபுட் இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய காய்கறிகளையோ இல்லைனா வேக வச்சது, ஆவியில் வேக வச்சது, இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட செரிமானத்துக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுங்க. மற்றபடி இது ஒரு நார்மல் நாள் மாதிரி தான். நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலாம், வெளியே போகலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் எனக்கு செக்கப் இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும், அந்த மாதிரிலாம் போகலாம். நீங்கள் அந்த டைமில் சமைக்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ஒரு 6 மணி நேரம் கண்டினியூவாக வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது போகிறதுனா போயிட்டு வண்டியில் வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இது இருந்தாலே நீங்கள் போதும். அதே மாதிரி கிரகணம் நடக்குதான்னு சும்மா நம்ம வெறும் கண்ணில் பார்ப்போம் அப்படின்னு செக்கிங்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணாமல் இது ஒரு நார்மலான நாள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்வீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் உணவுகள் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து எடுங்க. இதை மட்டும் பண்ணால் போதும். இதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.